கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயங்களை செய்து தேவன் நடத்துவாராக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வசனம் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நான் நம்புகிறதெல்லாம் அவர் தருவாராக. உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உங்க அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, காலை நேரத்திலே ஆசீர்வதிப்பவரே. உம்மையே நாங்கள் உம்மை நம்புவேன். நான் நம்புவேன், ஓ முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், ஆமென். உம்மையே நம்பி இருப்பேன். முழு வெள்ளத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அன்பை நம்புகிறோம். பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லி வாழ. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஓ உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கோ. குட்டப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை நேரத்திலே உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன், ஐயா முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆமென். உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உங்க அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், காலை நேரத்துல உம்மையே முழு நம்பி பலத்தோடு சொல்லுங்க, உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி இருப்பேன். ஆமே. உம்மை நம்புவேன், நம்புவேன், ஆமே. அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன். நாங்கள் உம்மை நம்புவேன். உம்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, நீரே எங்கள் நம்பிக்கை, நம்புவேன், நீரே எங்கள் நங்கூரம். ஆமென். உம்மையே நம்பி இருப்பேன். முழு பலத்தோடு நாங்கள் உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். உம்மையே நம்புகிறோம். உம்மை நம்புவேன். ஆமென். ஆமே. உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்
உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஒரு விசை கூட. உம்மை நம்பும் நான் பாக்கிய. ஆமென். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மையே நாங்கள் நம்புகிறோம். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, நம்பியிருப்பேன். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மையே நம்பி உம்முடைய சமூகத்தையே வாஞ்சித்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவர் பிரகாசமடைய பண்ணுவீராக. இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய வசனத்தை வாஞ்சியாய் கேட்க உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 100 மடங்கு பலன் கொடுக்க, ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அநேக பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விடுதல் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், தேவனுடைய பிரசன்னம் பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்மையே நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் உம்மை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் தேவன் செய்து அற்புதங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இறங்கி வருவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. நம்முடைய தேவனால் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவரால் முடியும். அவ்விடத்திலே செய்யக்கூடாதது, முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னா பவுலுங்க எழுதுனதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவால எல்லாம் முடியும். என் ஆண்டவரால், நம்முடைய இரட்சகரால் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவரிடத்திலே பலன் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் ஜெயமுள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் அதற்கு அவரிடத்தில் கிடைக்கிற பலன் அவசியம். அவரால் தான் நாம் வெற்றி பெற முடியும். அவர்தான் வெற்றி தருகிறவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுதான் நம்ம ஆயத்தமாக இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்தாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பது அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். சுகம் என்பது தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். விடுதலை என்பது தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆசீர்வாதம் என்பது
தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். மற்ற எந்த மனிதனாலோ எந்த நபராலோ திறமையினாலோ இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் இங்கே பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:13 வாசித்தபடி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரையே நான் சார்ந்து வாழுகிறபடியினால், அவர் என்னுடைய பலனாய் இருக்கிறபடியினால், இந்த உலகத்திலே என்னை சோர்ந்து போக பண்ணுகிற, நம்மை சில நேரங்களில் தடுமாற பண்ணுகிற எந்த காரியங்கள் வந்தாலும் கிறிஸ்து கொடுக்கிற பலத்தினாலே, அவர் தருகிற பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே பலப்படுத்தும் தேவன் என்கிற தலைப்பிலே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பாருங்க, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பலவீனங்கள் வருவது உண்டு. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பலன்தான் ஒரு மனிதனை தைரியப்படுத்தி, ஆண்டவருடைய பலன்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை தர முடியும். அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறார், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஆனால் அந்த பலவீனத்தை மேற்கொண்டு ஜெயித்து நான் வெற்றியான ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்றால் தன் சுய பலத்தினால் அல்ல, கிறிஸ்துவின் பலத்தினால் தான் ஜெயிக்க முடியும். பாருங்க, இங்கே சொல்றாரு, நிறைவாய் இருக்கும்போது ஆண்டவர் பலப்படுத்தலை, குறைவாய் இருக்கும்போது ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதன் நிறைவாய் இருக்கும்போது கொடுக்கிற பலத்தை விட எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ, எந்த நேரத்தில் சோர்ந்து போய் நாம் இருக்கிறோமோ, எந்த நேரத்தில் ஒரு மனிதன் கலக்கத்தோடு வாழுகிறானோ, அந்த நேரத்தில் தம்முடைய பலத்தை கொடுத்து தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் என்றால், அந்த வசன வாசித்தோமே, பூரணமாய் விளங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பலம் பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். கடந்த நாட்களிலே 5 நபர்களை நான் காட்டினேன். பலவீனத்திலே எப்படி பலம் வெளிப்பட்டது, தேவனுடைய பலம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது என்று சொல்லி 5 நபர்களை காட்டினேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தேவ பலன் அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு யோசேபத் ராஜா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சவாலை சந்திக்கிறார். அங்கே சொல்லுகிறார், நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு சூழ்நிலைகள், ஒரு சவாலை சந்திப்பதற்கு என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில், பலனில்லாத ஒரு நேரத்தில் அவர் பலன் கொடுத்து அந்த மனிதனை கர்த்தர் வெற்றி பெற செய்கிறார். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை நீ வாசிக்கும் போது, சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலத்தை கொடுத்து அவன் உயிரோடு இருந்த நாட்களில் செய்ததை காட்டிலும் அன்றைக்கு அவன் செய்தது அதிகமாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாசித்தோம்ல காலங்களில், அவன் உயிரோடு இருந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாய் அவன் கடைசி நாட்களில் தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு அவன் செய்தான். அதே போல சில நேரங்கள் நம்மால் முடியாத சூழ்நிலைகள், நம்மால் இது நடக்காதுன்னு நினைத்த நிலைகள் இருக்கலாம். ஆனால் தேவ பலத்துக்காய் ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய பலத்தை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளும் போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் முடியாது, நடக்காது, வாய்க்காது என்று நினைத்த எல்லா காரியங்களை காட்டிலும் அதிகமாய் ஓட, அதிகமாய் செய்ய தேவன் பலன் நமக்கு தருவார். 4வதாக நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இங்கு கிதியோனை குறித்து சொல்லுகிறது. என் தகப்பன் வீட்டில் நான் சிறியவன் என்று சொல்லி
தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனதில் அளவில் ஒரு தாழ்மை உள்ளவராய் இருந்தார். என்னால் இது முடியாது, இதை செய்ய முடியாது, எப்படி இந்த மீதியான நான் ரட்சிக்க போகிறேன், இவங்க எப்படி நான் மீதியான யுத்தம் பண்ண போகிறேன், எனக்கு தெரியாது என்ற பயத்தோடு இருந்தான். ஆனால் அவனை பார்த்து தான் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, மீதியானியரை கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அவ்வளோ பெரிய யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு அந்த மனிதனுக்கு தேவன் கிருபை செய்தார். 5வதாக நம்முடைய இரட்சகரை குறித்து பார்த்தோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் அவர் பலப்படுத்தப்பட்டார். அப்போ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சோர்வுகள் வரலாம், சில நேரங்களில் தோல்விகளினால் நம்ம துவண்டு இருக்கலாம், சில நேரங்களில் பெரிய ஒரு சவால் நமக்கு முன்பதாக நின்று கொண்டு ஐயோ இதை எப்படி வெற்றி பெறப் போகிறேன், ஐயோ இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன், இதை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன் என்கிற ஒரு தடுமாற்றத்தோடு எனக்கு பலனில்லையே என்று சொல்லி கவலையோடு நாம் தவித்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பலப்படுத்தி அவர் பலத்தை கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயம் தம்முடைய பலத்தை கொடுத்து நம்முடைய பலவீனத்தை தாங்கி அவர் வல்லமைப்படுத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். பாருங்க, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்ப எந்த மனிதன் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒருவேளை சிம்சோனை போல ஒரு தோல்வி நிறைந்த அனுபவத்துக்குள் நம்ம இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது கிதியோனை போல ஒரு பயத்தின் சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கலாம், அல்லது தாவீதை போல ஒரு பெரிய சவாலை, ஒரு பெரிய கோலியாத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருந்தாலும் பலவீனத்திலே நம்முடைய வாழ்க்கையில் பலன் தந்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர். பலவீனத்திலே நம்ம எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் பலவீனத்தோடு விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, தம்முடைய பலத்தை கொடுத்து நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் நாம் வாசிக்கிறோமே, யோவேலில் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ பலவீனன் ஏன் தன்னை பலவான் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும்? அவன்தான் பலவீனனாக இருக்கிறானே, ஏன் பலவான் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அவரிடத்தில் அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவர்தான் என் பலன் என்று ஒரு மனிதன் அவருடைய கரத்திலே, அவருடைய சமூகத்திலே ஒரு மனிதன் விழும்பொழுது, அந்த மனிதனுக்கு எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த நிலைமையிலே ஒரு மனிதன் இருந்தாலும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தன் பலத்தை கொடுத்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதல் கருத்து, பலவீனத்திலே பலன் தந்து நம்மை நடத்துகிறார். இன்றைக்கும் ஒரு 2 கருத்துக்களை சொல்லி இந்த காலை நேரத்தை நாம் ஜெபித்து கடந்து போகலாம். 2வதாக, ஒரு மனிதன் அவரை நம்பும்போது அல்லது அவர் பலத்தை சார்ந்து கொள்ளும்போது, அவர்தான் பலன் என்று ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும்போது, 2வது ஒரு காரியத்தை தேவன் மனிதன் வாழ்க்கையிலே செய்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாக. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப பாருங்க, 2வது, ஒரு மனிதன் கர்த்தர் தான் என் பலன் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும் போது, அந்த மனிதனுக்கு 2வது கொடுக்கிற ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், புது பலனை தருகிறார். முதல்ல பார்த்தோம்,
ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா பலவீனத்தில் பலனை தருகிறார். நாம் எந்த பலவீனத்தோடு நாம் இருந்தாலும், எந்த தோல்விகளோடு, எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் பலத்தை கொடுத்து அவர் நம்மை நடத்துகிறார். பலவீனத்தில் பலன் தருகிறார். இரண்டாவது, ஒரு மனிதன் கர்த்தர் தான் என் பலன் என்று சார்ந்து கொள்ளும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டாவது புது பலனை தேவன் கொடுக்கிறார். இங்கே வாசித்தோமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஆனால் ஆங்கில மொழியில் பார்த்தீங்கன்னா புது பலன் என்பது நியூ ஸ்ட்ரென்த்னு போடலை, ரெனியூ ஸ்ட்ரென்த், அதாவது புதுப்பித்து தேவன் தருகிறார். அதுதான் கரெக்ட். கர்த்தருக்கு ஒரு மனிதன் காத்திருக்கும் பொழுது அவர்தான் என் பலன், அவரால் தான் நான் கழுகுகளைப் போல சட்டையடிக்க முடியும், அவரால் தான் ஓடினாலும் இளைப்படையாமல் இருக்க முடியும், அவரால் தான் நடந்தாலும் சோர்ந்து போகாமல் நான் ஓட முடியும் என்று சொல்லி கர்த்தர் தான் என் பலன் என்று சொல்லி ஒரு மனிதன் அவரை சார்ந்து கொள்ளும்போது ரெண்டாவது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ரினியூ, ஒரு புதுப்பிக்கிற ஒரு பலனை, பழைய பலன் அல்ல, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் அந்த மனிதன் வாழ்க்கையிலே கொடுத்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பேட்டரி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் லோவாக போயிடும். அப்போ என்ன செய்வோம், அந்த ரீசார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த பேட்டரியை சார்ஜ் போட்டு மீண்டும் பயன்படுத்துவதற்கு அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுவதை போல ஆண்டோடைய சமூகத்திலே ஒரு மனிதன் காத்திருக்கும் போது அவர்தான் என் பலன் என்று சொல்லி இருக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதுப்பித்து தேவன் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நன்கு கவனித்து பார்த்தீங்கன்னா ஏசியா 40ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யாருக்கு தேவன் இந்த புது பலனை கொடுக்கிறார் என்றால் வாசிக்கலாம். ஏசாயா 40:30வது வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். பாருங்க, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதியவர்கள் சோர்ந்து போகலாம், ஆனா இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் என்ன அர்த்தம்னா, எதிர்பார்க்காத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அது நிமித்தமாய் நாம் சோர்ந்து போவது உண்டு. இளைஞர்கள் சோர்ந்து போவாங்களா? இளைஞர்கள் வேகமாக தான் இருப்பாங்க, அவங்க வாலிபர்கள் வேகமாக தான் இருப்பாங்க, அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அந்த இடத்துல முதியவர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள்னா பரவாயில்ல, ஆனால் இளைஞர் இளைப்படைந்துன்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அது திடீரென்று வேறு விதமாய் நம் வாழ்க்கையில் வரும்போது, வேறு விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பும்போது அது நிமித்தமாய் வருகிற சோர்வுகள், அது நிமித்தமாய் வருகிற பலவீனங்கள், அது நிமித்தமாய் வருகிற காரியத்தினால நாம் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி சோர்ந்து போகும்போது தான் இப்போ 31ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். இளைப்படைந்தோமே, சோர்ந்து போனோமே, அதை மாற்றி புதிய காரியத்தை கொடுத்து கழுகுகளை போல செட்டையடித்து எழும்ப செய்வார். அவர்கள் அதுக்கப்புறம் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ கர்த்தரை என் பலன் என்று சொல்லும்போது எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் இந்த மனிதனை கைவிடுவதில்லை. அவர்தான் என் பலன், அவர்தான் என் நம்பிக்கை. நம்ம பாடணுமே, அவர்தான் நம்பிக்கைன்னு சொல்லும்போது, அவர்தான் என் பலன் என்று சொல்லும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் புது பலத்தை புதுப்பித்து தேவன் திரும்ப தருகிறார். சில சம்பவங்களை நாம் காட்டுகிறேன். லாசரு மரித்த போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவர்கள் குடும்பத்திலே நடந்தது. யோவான் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 11வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்றே என்று கண்டார். 4 நாளாயிற்றே என்று கண்டார். நல்லா கவனிங்க, அவன் கல்லறையிலே வைக்கப்பட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பார்க்காத சம்பவம் இது. அவன் வியாதிப்பட்டு அவன் மரித்து போனான் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. இயேசு நேசித்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம், இயேசுவால் அரவணைக்கப்பட்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பம். பெத்தானியான்கிற ஊருக்கு வரும்போதெல்லாம் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். பெத்தானியாவில் இயேசு எங்கே இருக்கிறார்னு கேட்டால் கொண்டு போய் கரெக்டாக மார்த்தாள் மரியாள் வீட்டில் இங்கே தான் இயேசு இருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் எதிர்பார்க்காத விதமாய் ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது, சோதனைகள் வருகிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவர் புதிய ஆளை கொண்டு வரல,
புதுப்பித்து தேவன் கொண்டு வருகிறார். அதான் நம்ம வாசித்தோம், புது பலனை கொடுத்து. தேவ சமூகத்தில் அவர்தான் பலன் என்று ஒரு மனிதன் காத்திருப்பான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ரினியூ, புதிய காரியத்தை கொடுத்து பழைய அனுபவத்தெல்லாம் மாற்றி சோர்ந்து போகாமல் இளைப்படையாமல் தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. நீங்கள் அதே அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 11வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், லாசரு வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று. யோசித்து பாருங்களேன், அப்படியே வெளியே வந்துட்டான் பாருங்களேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல எதிர்பார்க்காத ஒரு இழப்பு, எதிர்பார்க்காத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கும் என்றால், ஆண்டவரே உம்மையே பலனாய் வைத்திருக்கிறேன், உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் புது பலன், அதாவது புதுப்பித்து தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோவான் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கன்னா, அங்கு திராட்சை ரசம் குறைந்து போனது. திராட்சை ரசம் குறைந்து போனவுடன் ஒரு பெரிய பாதிப்பு உண்டானது அந்த கல்யாண வீட்டில். ஐயோ, இத்தனை சிறப்பாக செய்து இவ்வளவு காரியங்களை செய்து திராட்சரசம் குறைஞ்சு போயிடுச்சே, எல்லாரும் என்ன பேசுவாங்க, ஒரு பெரிய கவலையும் ஒரு பெரிய காரியமும் அந்த இடத்துல வந்து நிற்கிறது. அங்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்ததினால் வேதம் சொல்லுகிறது, அந்த திராட்சை ரசத்தை கர்த்தர் மீண்டும் புதுப்பித்து கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? வசனம் 10 நீங்கள் வாசிச்சு பாருங்க. அங்கே ஒரு மனிதனுடைய கூற்றை பார்க்கலாம். வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ருசி குறைந்தது, இது வழக்கம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை பின்னாடி கொடுப்பான். ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு அப்படிதான் கிடைக்கும். ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். காரணம் தெரியுங்களா? முதல்ல கொடுத்தது மனிதன் தயாரித்தது, மனிதனிடத்திலிருந்து வந்தது. மனித பலத்தினால், மனித அறிவினால், மனிதனுடைய யுக்தியினால், மனிதனுடைய காரியத்தினால் முன்பு வந்த திராட்சரசம். ஆனால் 2வது வந்த திராட்சரசம் அப்படி அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவன் வெறும் தண்ணீரை அவர் புதுப்பித்து நல்ல திராட்சரசத்தை கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை எல்லாம் தீந்து போய்விட்டது, எல்லாம் குறைவாக இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ என்ன பேச போகிறாங்க என்கிற ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, அவர் நம்முடைய பலனாய் இருக்கும்போது, அவரை பலனாய் நாம் வைத்து கொள்ளும் போது, நாம் சார்ந்து கொள்ளும் போது, எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத தேவன் புதிய பலத்தை கொடுத்து அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இதுதான் முக்கியம். புறம்பான மனுஷன் எப்படி, வெளியில இருக்கிற மனுஷன் எப்படி வேணாலும் போகட்டும், ஆனா உள்ளா இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் ஒரு புதியது. ஏன்? அவர்தான் என் பலன் என்று ஒரு மனிதன் சொல்லும்போது உள்ளுக்குள்ளே நாளுக்கு நாள் ஒரு புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம், ஒரு புதிய பலனை தேவன் கொடுத்து நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். புலம்பல் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். புலம்பல் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பாருங்களேன், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல, ரொம்ப முக்கியம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக. இன்னைக்கு நம்ம இப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, பூர்வ நாட்களில் இருந்தது போல. கடந்த நாட்களில் இந்த ஜெப அனுபவம் இன்னைக்கு குறைந்து போச்சு.
உம்மை விட்டு நிறைய பிரிஞ்சுட்டான் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படி அனுபவத்தை மாற்றி புதிய பலன் புதுதல்ல, புதிதாக்கி தேவன் தர வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட கிருபைக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். புதிய காரியத்தை தேவன் செய்ய வல்லமையுள்ள. புலம்பல் 5:21 நாம் வாசித்த பிரகாரமாய் வாசிக்கிறோம். எங்கள் நாட்களை புதியவாக்கும். எங்கள் நாட்கள் பூர்வ காலத்தில் இருந்தது போல, ஆரம்பத்தில் உம்மை தொழுது கொண்ட போது எப்படி நேசித்தேன், எப்படி உம்முடைய மேலே அன்பு வைத்திருந்தேன் ஆண்டவரே, அதுபோல எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுங்க. இப்படி நாம் ஜெபிக்கும் போது எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், உலகத்தில் எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும் நமக்கு புது பலனை கொடுத்து புதிய காரியங்களை கொடுத்து நடத்த வல்லமை உள்ளவர். மூன்றாவது ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர்தான் என் பலன் என்று சொல்லும்போது, மூன்றாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஆசீர்வாதம் சங்கீதம் 84:7 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 84வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். 3 கருத்துக்களை சொன்னேன். ஒரு மனிதன் கர்த்தர் தான் என் பலன் என்று சார்ந்து கொள்ளும் போது, அவர்தான் என் பலன் என்று அவரை பற்றி கொள்ளும் போது 3 பலத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். முதல்ல சொன்ன பலவீனத்தில் அவர் பலன் தருகிறார். இரண்டாவது சொன்ன புதிதாக்கி பலத்தை நமக்கு புது பலனை தருகிறார். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கை வாசித்தமே பலத்தின் மேல் பலன் தருகிறார். பலத்தின் மேல் இருந்த வண்ணமாய் அல்ல, நேற்றுக்கு இருந்த காரியம் அல்ல, இன்னைக்கு அதை கூட கூட்டி பலத்தின் மேல் பலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. பாருங்க, நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீது வர பலத்தான். ஒரு மனிதன் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது, ஆண்டவர் தான் என் பலன் என்று சொல்லும் போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற காரியம் வர பலத்தான். அப்படின்னா பலத்தின் மேல் பலன். இருந்த பலத்தோடு அல்ல, இதை விட அதிகமான பலன். கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுப்பதை போல பலத்தின் மேலே பலனை கொடுத்து, சத்துவத்தின் மேலே சத்துவத்தை கொடுத்து, அதிகாரத்தின் மேலே அதிகாரத்தை கொடுத்து, உயர்வுக்கு மேலே உயர்வுகளை கொடுத்து, மேன்மைக்கு மேலே மேன்மைகளை கொடுத்து ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த காலை நேரத்தில் 3 கருத்துக்களை நாம் பார்த்தோம். இந்த 3 பலனையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். இந்த 3 பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் காத்திருக்கும் போது புது பலனை கொடுக்கிறார். வாசித்தோமே, புதிய பலனை கொடுக்கிறவர், பலத்தின் மேல் பலன் கொடுக்கிறவர். எப்பெல்லாம் நாம் பலவீனப்படுகிறனோ, எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, அப்பெல்லாம் அவர் தம்முடைய பலத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம எப்பெல்லாம் பலவீனப்படுகிறோமோ அப்பெல்லாம் அவர் பலன் தருகிறார். பலவீனத்தில் பலன் தருகிறவர். இரண்டாவது, புது பலனை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது, பலத்தின் மேல் பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் அல்ல, என் தேவன் கூட இருப்பதனால், அவர்தான் என் பலன் என்று நான் நம்புவதனால எல்லாவற்றையும், என் வாழ்க்கையில் வருகிற சோர்வுகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், எவரையும் பலப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். இந்த காலை நேரத்தில் இந்த 3 பலங்களையும் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாய் நீங்கள் பலப்படுவீர்கள். கிறிஸ்து உங்களோடு இருப்பதனால், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் பலனடைந்து தேவனுக்காய் எழும்பி பிரகாசிப்பீர்கள். கண்களை மூடி நாம் செபிக்கலாம்.
கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த 3 பலத்தையும் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பலத்தின் மேல் பலன் தருகிற தேவன். இப்போ இருக்கிற பலன் எனக்கு போதாது. இப்போ இருக்க பிரச்சனையை சந்திப்பதற்கே போதாது. இன்னும் பலன் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவரே, அந்த பலத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு புதிதாக்கும் பலன், புதிய பலனை கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, என் பலவீனத்திலே உன் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நான் எப்பெல்லாம் பலவீனப்படுகிறேனோ, எங்கள் பிள்ளைங்க எப்பெல்லாம் பலவீனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அப்போதெல்லாம் உம்முடைய பலத்தை கொடுத்து அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும் போதெல்லாம், இந்த வசனத்தை அறிக்கையிடும் போதெல்லாம் அவர்களுக்கு தேவ பலன் இறங்கி வரட்டும். சுகமளிக்கும் பலன் இறங்கி வரட்டும். அற்புதம் செய்கிற பலன் இறங்கி வரட்டும். விடுதலையின் பலன் இறங்கி வரட்டும். தேவ கரம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருப்பதற்காக நன்றி. உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. இந்த காலை நேரத்தில் ஜப குறிப்புகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலத்தின் மேல் பலன் உண்டாகட்டும். புதிய பலன் உண்டாகட்டும். பலவீனத்திலே உம்பலன் பூரணமாய் விளங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.